Okay, welcome to Breakfast with Jesus, part 3. We are going to meditate on the famous quotes of Jesus. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம தியானிக்கிறோம். போன வாரத்துல ஜான் 3:16 நம்ம படிச்சோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ அதுல 7 wonders of John 3:16 போன வாரம் நான் உங்களுக்கு படிச்சு கொடுத்தேன். Okay, today we are going to look at another word. இன்னொரு வசனத்தை நான் பார்க்க போகிறோம். So we go to slide number 1. ஒன்னாவது ஸ்லைடுக்கு நம்ம போவோம். ஓகே, இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் Matthew chapter 4 verse 4. ஓகே, Matthew chapter 4 verse 4. என்னோட டாபிக் யூ லிவ் பை வேர்ட் ஆர் பிரெட். நீங்கள் வார்த்தையினால் பிழைத்திருக்கிறீர்களா அல்லது அப்பத்தினால் பிழைத்திருக்கிறீர்களா? பிகாஸ் Matthew 4:4 said man should not live by bread alone but by every word that proceed from the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தையினாலும் பிழைக்கணும் அப்படின்றது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால பிழைக்கணும்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நாம் வார்த்தையினால் தான் பிழைத்திருக்கிறோமா அல்லது நம்ம நம்புற மாதிரி நம்ம சாப்பிடுற அப்பத்தினால பிழைத்திருக்கிறோமா? இதை குறித்து தான் இன்று நம்ம தியானிக்க போகிறோம். So the verse that I've taken, we go to slide 2 போவோம். இன்ட்ரோடக்ஷனுக்கு போறோம். ஓகே, இதுதான் இன்ட்ரோடக்ஷன் for today's teaching. Okay, Matthew 4:4. Man does not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். இந்த வார்த்தையை சொன்னவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Jesus said this word. This is a word that proceed from the mouth of Jesus. Okay, கீழே பாத்தீங்கன்னா not only do many believers not know the word of God, many believers no longer memorize the word of God either. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் கவனிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அநேக கிறிஸ்தவர்களுக்கு வார்த்தையை குறித்த அறிவு ரொம்ப குறைவாக இருக்கிறது. ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தைய மனப்பாடம் பண்றது அதிகமாய் குறைந்து போயிருக்கிறது. அந்த நாட்கள்ல நாங்க சண்டே ஸ்கூல் போனா எங்களுக்கு முதல்ல அவங்க கொடுக்கிறது மனப்பாட வசனம். இன்று அது ரொம்ப குறைவா இருக்கிறது. So people have a lack of knowledge in the word of God. Okay, the followers of some pagan religions are often required to saturate their minds with their sacred writings. மற்ற மதத்தவர்களை நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் என்ன சொல்லுவாங்க, ஹோலி புக்ஸ்னு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் பைபிள் மாதிரியே குர்ஆன் இருக்குது, பகவத்கீதை இருக்குது. ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு பரிசுத்த வேதாகமா அவங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மதத்தவரும் அவர்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் அந்த அவர்களுடைய வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி அவர்கள் மனதிலே அவருடைய சிந்தையிலே நிரப்பி வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வலியுறுத்துவாங்க. For instance, no one can teach in a Muslim mosque until he has first memorized the entire Quran. இப்ப நம்ம மலேசியால நம்ம வாழ்றோம். ஒவ்வொரு நாளும் 5 முறை முஸ்லிம்கள் அவர்கள் ஓதுறாங்க இல்லையா? ஓகேயா? என்ன ஓதுறாங்க? குர்ஆன். அவர்களுடைய பரிசுத்த வேதாகம குர்ஆன்ல இருந்து அவங்க ஓதுறாங்க. இந்த ஒவ்வொரு நாளும் அந்த 5 முறை இந்த சூறாவுல இருந்தோ அல்லது இந்த பள்ளிவாசல்ல இருந்தோ அவர்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்க முதலாவது அந்த முழு குர்ஆனையும் அவங்க மனப்பாடம் பண்ணியிருந்தாதான் அவங்க இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மள எத்தனை பேர் பைபிளை ஃபுல்லா, நம்மள யாரையாவது பைபிளை ஃபுல்லா நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, அப்பதான் பைபிளை நீங்க டீச் பண்ணலாம்னு சொன்னா இன்னைக்கு யாருமே டீச் பண்றது நீங்க இருக்க மாட்டோம். ஓகே, ஆனா பாருங்க, மத்த மதத்தவர்கள் அவர்களுடைய வேத வார்த்தைகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. The Bible clearly reveals that Jesus and Satan offer dramatically different teachings on what real life is all about.
நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை குறித்து இயேசு ஒரு டீச்சிங் கொடுப்பாரு. அதே வார்த்தை எடுத்து சாத்தான் வேறு விதமான ஒரு டீச்சிங் கொடுப்பான். இயேசு வாழ்றதுக்கு வார்த்தையின் பிரகாரம் அவர் ஒரு டீச்சிங் கொடுக்கிறாரு. சாத்தான் அதே வார்த்தையை எடுத்து வாழ்றதுக்கு வேறொரு போதனைய கொடுக்கிறான். That means not only Jesus quotes the word, even the devil quotes the word. So you must be very careful. You must be very careful. ஆண்டவர் வார்த்தை வந்தா கூட தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் நம்ம வாழ வைக்கும். அப்ப வருகிற வார்த்தை இயேசுவோட வாயில இருந்து வருதா பிசாசோட வாயில இருந்து வருதான்னு நீங்க பாத்துக்கீங்க. So you must be very careful. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? You first of all must be a Bible reader, Bible researcher, Bible meditator. நீங்க முதலாவது வேதத்தை வாசிக்கிறவங்களாக, வேதத்தை தியானிக்கிறவங்களாக, அதை ஆராய்ச்சி செய்யறவங்களாக நீங்க இருந்தாதான் நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தை அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா வேறு இடத்திலிருந்து வருகிறதா என்ற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். Jesus tells us real living involves the word of God. ஜீசஸோட டீச்சிங் என்ன அப்படின்னு சொன்னா உண்மையான மனுஷனுடைய ஜீவியம் தேவனுடைய வார்த்தையை சம்பந்தப்பட்டு இருக்கு. ஆண்டவரோட வார்த்தை இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு இயேசு வந்து போதிக்கிறார். Satan tells us real living involves physical things like bread and clothing. பிசாசும் வந்து நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு அவன் என்ன சொல்றான்னா நம்மளுக்கு அப்பம் வேணும், துணி வேணும், தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும், செய்யறதுக்கு ஒரு வேலை வேணும், கம்ஃபர்ட் வேணும், ரிலாக்ஸேஷன் வேணும், இந்த பூமியில இதான் வாழ்க்கைன்னு அவன் டீச் பண்றான். அப்ப எதுதான் உண்மையான வாழ்க்கை, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்? ஓகே, இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை வந்து man does not live by bread alone. ஓகே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. ஓகே, இப்ப உங்களை நீங்க அன்மியூட் பண்ணுங்க, நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஓகேங்களா? I'm going to ask question and you're going to answer me. நீங்க உங்களோட ஆன்சரை வந்து சாட் பாக்ஸ்லயும் போடலாம் அல்லது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரி, இந்த மேத்யூ 4:4ல முக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது. ஓகே, முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்குது இதுல. அது என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? வாட் ஆர் தி கீவேர்ட்ஸ்? சிஸ்டர் தீனா வந்து வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை. பிரதர் ஸ்டீவன் வந்து அப்பம். ஓகே, சிஸ்டர் கவிதா வந்து லிவ் ஆர் பிழைப்பான். சிஸ்டர் ராணி what that proceed from the mouth of God, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது அப்படி போட்டிருக்காங்க. பிரதர் யூஜின் வந்து God, தேவன். சிஸ்டர் இந்திரா man, leaf, bread, word of God, 4 வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, எப்போதுமே ஆண்டவரோட வார்த்தையை படிக்கும் போது கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாருங்க? What is Jesus trying to emphasize here? ஓகே, இதுல முக்கியமான வார்த்தையை பாருங்க. 2 நபர்கள் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. There's 2 names of person is involved. Who is that? யார் அந்த 2 நபர்? Man and God. Man and God. இந்த வசனம் யாரை பத்தி பேசுது? மனுஷனை பத்தியும் தேவனை பத்தியும். ஓகே, வேற என்ன? அந்த மனுஷன் என்ன செய்யணும்னு சொல்லி இருக்குது? What God wants that man to do? God wants him to what? Live. மனுஷன் பிழைக்கணும்ன்றது ஆண்டவரோட சித்தம். அதானே? Right? Yeah. God's objective of man is to live. பிழைக்கணும். Now, இப்ப இந்த மனுஷன் பிழைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? What must man do in order to live? What must he do? வார்த்தையை அவன் உணவாக உண்ணணும். வார்த்தைக்கு முன்னுக்கு ஆண்டவர் இன்னொன்னு போட்டிருக்கிறாரு பாருங்க. என்ன போட்டிருக்கிறாரு? live by what னு போட்டிருக்கிறாரு? bread. இன்னொரு வார்த்தை இருக்கு. மனுஷன் எதினாலே பிழைப்பான். bread. அப்பம் பிரெட். ரைட்டா? ரைட். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லை. அப்படின்னா அவனுக்கு அப்பம் வேணான்னு ஆண்டவர் சொல்லலையே. அப்பமும் வேணும்னு தான் சொல்றாரு. அது மட்டும் பத்தாதுன்னு அங்க சொல்றாரு அவரு. ரைட்டா? According to this word, God is not saying men don't need bread.
but he said you cannot live with bread alone. அதுதான் ஆண்டவர் சொல்ல வராரு. ஓகேங்களா? அந்த அப்பம் மட்டும் பத்தாது, அதோடு கூட என்ன வேணுமா? what else you need to live? மனுஷன் வாழ்றதுக்கு, பிழைக்கிறதுக்கு அப்பம் மட்டும் பத்தாது, வேற என்ன வேணும்? God is giving an additional food. what is that? ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த சாப்பாடு என்ன இதுல? what is God? okay, word of God னு போட்டிருக்கிறீங்க. ஓகே, நல்லா கவனிங்க. every word, the every word underline பண்ணுங்க. ஒரு வேர்ட் இல்ல, பைபிள்ல எழுதி இருக்கிற எல்லா வார்த்தையும் வேணும் நம்மளுக்கு. you cannot pick and choose. ஹல்லேலூயா, praise the Lord. நான் என்ன சொல்றேன்னு விளங்குதுங்களா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க எல்லா வார்த்தையும் உங்களுக்கு வேண்டும். every word. that எங்க இருந்து அந்த வார்த்தை வருது? where is that word is going to come from? from the mouth of God. ஆண்டவரோட வாயிலிருந்து வர வார்த்தை. சோ அந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் முதல்ல சொன்னல, பிசாசுக்கு வசனம் தெரியும், ஆனா அவன் அதை எடுத்து மெனிப்புலேட் பண்ணுவான். ஆனா அதுவே கடவுள் பேசினார்னா அது கரெக்டா பேசுவார். அப்ப நீங்க கேட்கும் போது அந்த வார்த்தை ஆண்டவரோட வார்த்தையா இருந்தாலும் அதை பேசுறவங்க யாரு அதை கண்டுபிடிக்கணும். who is speaking, ரைட்டா? இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்க மாட்டான். சாப்பிடுறதுனால மட்டும் நம்மளோட வாழ போறது இல்ல, அதற்கும் அப்பால் பட்டு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுதான் நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப். அந்த லைஃப் நான் இந்த பூமியில வாழணும்னா எனக்கு இன்னொரு சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு தான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. நாட் ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை. அப்ப வேதத்துல எழுதப்பட்டிருக்க every word is equally important to make us live on this earth. You cannot pick and choose. எனக்கு இந்த வார்த்தை வேணும், எனக்கு அந்த வார்த்தை வேணாம் அப்படி சொல்லவே முடியாது. உங்க ஆத்துமாவை பிழைக்க பண்ண போகிறது ஒவ்வொரு வார்த்தையும். அப்ப பாருங்க, இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே, இந்த வசனத்துக்குள்ளே எத்தனை முக்கியமான வார்த்தைகளை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார். மனுஷன் பிழைக்கிறான், அப்பம், ஒவ்வொரு வார்த்தை, தேவனுடைய வாய், தேவன். ரொம்ப முக்கியம். எப்போது வசனம் வாசிக்கும் போது இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் நம்ம. We are going to next slide. அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ஸ்லைட் நம்பர் 3. Satan's offer for real living. அந்த ஸ்லைடுக்கு நம்ம போறோம். ஓகே, இதுதான் பாயிண்ட் நம்பர் 1 நம்மளுக்கு. நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் மனுஷன் பிழைக்கணும்ன்றது ஆண்டவருடைய சித்தம். உண்மையா பிழைக்கணும், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி மனுஷன் பிழைக்கணும். அதே மாதிரி பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நம்ம பிழைக்கிறதுக்கு அவனு ஒரு பிளான் வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த உலகம் பிசாசோட ஆதிக்கத்துல இருக்குது. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுனால அவர் என்ன செய்வார்னா, அவரோட ஆஃபர் நம்மளுக்கு கொடுப்பாரு. நீ இப்படி வாழ்ந்தீங்கன்னா இந்த பூமியில நல்லா வாழலாம் அப்படின்னு. ஓகே, அதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். Satan offers one definition in the first temptation that he offers Jesus. Hallelujah. நல்லா கவனிங்க. மத்தேயு 4:4 இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்றோம். We are meditating Matthew chapter 4 verse 4. இந்த வசனம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 40 நாள் 40 இரவு உபவாசம் இருந்துட்டு பரிசுத்த ஆவியானவர்னால் வனாந்திரத்துக்கு நடத்தப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது பிசாசு கேட்ட ஒரு கேள்விக்குதான் இயேசு கொடுக்கிற பதில் 4வது வசனத்துல இருக்குது. Jesus has been in the wilderness for 40 days. 40 days of fasting, 40 days with nothing to eat. நல்லா கவனிங்க. 40 நாள் இயேசு கிறிஸ்து அறவே சாப்பிடல, தண்ணி குடிக்கல. He is hungry, he is thirsty because he got a flesh. அவர் மனுஷனா இருக்கிறதுனால, அவர் ஃபாஸ்டிங்ல போனதுனால நேச்சுரலாவே அவருக்கு பசி எடுத்திருக்கோம், தாகம் எடுத்திருக்கோம். ஓகே, his body has long since burned all its fat. 40 நாள் அவர் உபவாசம் எடுத்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய சரீரத்துல உள்ள கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி போயிருக்கும். ரைட்டா? கொழுப்பு இல்லைன்னு சொன்னா பாடியில சத்து இருக்காது. there's no strength. so he is hungry enough to eat almost anything. அதனால என்ன கிடைச்சாலும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறார். ஒரு மனுஷனா அங்க இருக்கிறார். நல்லா கவனிங்க, நான் பேசும்போது ஒரு மனுஷனாக 40 நாள்
உபவாசத்துக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து உங்களை போல என்ன போல நாம் உபவாசித்தால் நமக்கு என்ன ஃபீல் பண்ணுமோ அதே ஃபீலிங்ல தான் இயேசு இருக்கிறார். பிகாஸ் he is in the form of man. ஓகே, இப்ப மேத்யூ 4:3 பாருங்க. பிசாசு என்ன பேசுறான்னு பாருங்க. மேத்யூ chapter 4 verse 3 பாருங்க. Along comes the tempter and basically says something like this: you are the son of God. You of all people should not have to suffer. என்ன சொல்றான் பிசாசு வந்து, நீதான் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இந்த பூமியில யார் வேணாலும் பசியா இருக்கலாம், ஆனா ஒரு தேவகுமாரன் பசியா இருக்கலாமா? நீ கஷ்டப்படலாமா? இயேசு பாருங்க எப்படி அவரை வந்து சோதிக்கிறார். command these stones to become bread. அவன் என்ன சொல்றான், நீங்க ரொம்ப பசியா இருக்கிறீங்க, நீங்க தேவகுமாரனா இருக்கிறீங்க, மத்தவங்க யாரு பசியா இருந்தா பரவாயில்ல, நீங்க பசியா இருக்க கூடாது. அதனால உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. உங்க முன்னுக்கு ஒரு கல் இருக்கு, இந்த கல்லை வந்து நீங்க கட்டளை இடுங்க, அது அப்பமா மாறும். அப்ப நீங்க சாப்பிட்டு உங்களோட பசிய ஆத்திக்கொள்ளலாம். command these stones to become bread so you can live. அவன் பாருங்க எப்படி சொல்றான், அதை கவனிங்க. command these stones to become bread. Why it must become bread? He's giving an idea through the bread Jesus can live. அந்த அப்பத்தை சாப்பிடுறதுனால ஜீசஸ் உயிர் வாழலான்னு ஒரு ஐடியா கொடுக்கிறான். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்போ அக்கார்டிங் டு சேட்டன், இப்ப ஜீசஸ் உயிரோட வாழ்றதுக்கு பிசாசு கொடுக்கிற ஐடியா என்ன நீங்க பாருங்க. அக்கார்டிங் டு சேட்டன் ரியல் லிவிங் இன்வால்வ்ஸ். ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்றதுக்கு எது முக்கியம்னு பிசாசு சொல்றான். ஒன்னாவது, an absence of pain and deprivation. அவன் ஜீசஸ் கிட்ட என்ன சொல்றான், நீங்க தேவகுமாரன், நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க துன்பப்படக்கூடாது, நீங்க வேதனை அனுபவிக்க கூடாது, நீங்க பாடு அனுபவிக்க கூடாது, நீங்க வந்துட்டு எப்படி இருக்கணும், கம்ஃபர்ட்டா இருக்கணும், இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணக்கூடாது. இது வாழ்க்கை இல்ல. இந்த வேதனை இல்லாத, வலி இல்லாத ஒரு சுமூகமான வாழ்க்கை நீங்க வாழணும். வேதனையும் வலியும் வாழ்க்கையே இல்லைன்னு அவன் சொல்றான். He said pain and deprivation is not life at all according to his theory. ரெண்டாவது அவன் சொல்றான், the fulfillment of wants and desires. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பசியா இருக்கிறார். இப்ப அவருக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. அப்ப வாழ்றதுக்கு நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி கொள்ளணும். அது அந்த கல்ல அப்பமா ஆக்கி சாப்பிட்டுட்டு அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அப்படின்னா நம்ம எதை சார்ந்து வாழ்றோம்? நம்முடைய தேவைகளை, நம்முடைய விருப்பங்களை சார்ந்து வாழணும்னு அவன் சொல்றான். see what is he offering? பாருங்க, ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு பிசாசு என்ன ஐடியா கொடுக்குறான் நீங்க பாருங்க. ஒன்னாவது அவன் சொல்றான், கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க அதை செய்யணும், அதை நீங்க நிறைவேற்றி கொள்ளணும், அது தப்பு கிடையாது. நம்பர் 3 சே பிரேக் இன் த ஸ்டமக். என்ன இருந்தா வாழ்க்கை? அவன் வாழ்க்கைக்கு கொடுக்கிற அர்த்தம் என்னன்னா, வயிறு நிறைய சாப்பாடு இருக்கணும், clothing on the back, உங்க சரீரத்துக்கு வேண்டிய உடை உடுத்தி இருக்கணும், and a roof over the head, நீங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் பிசாசு ஆளுங்களுக்கு ஆஃபர் பண்றான். ஹல்லேலூயா. ஓகே ஓகே, so you always must understand one thing: what God offers and what the devil offers is totally opposite. ஆண்டவர் சொல்றதோ பிசாசு சொல்றதோ எப்போதும் நேர்மாறாதான் இருக்கும். சோ எப்போதுமே யாரு ஆண்டவர் வார்த்தையை பேசினாலும் ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை அவங்க சொல்றாங்களா இல்லையா, அதுக்கு பின்னால கொடுக்கிற காரணங்கள் வேதத்தின் பிரகாரம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிங்க. இங்க பிசாசு வசனத்துல இருந்தா உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்கிறாரு. உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வலி இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கை, ஒரு சாதாரண மனுஷனா சாப்பிட்டு சட்டையை போட்டு ஒரு வீட்டுல தங்குறதுதான் வாழ்க்கைன்னு அவன் சொல்றான். சரி, அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போறோம். ஸ்லைட் நம்பர் 4 இருக்கிறான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், வாட் இஸ் ரியல் லிவிங் ஃபார் யூ? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கர்த்தருடைய வார்த்தை தெரியும். உங்களுக்கு உண்மையான பிழைப்பு, உண்மையான ஜீவியம் என்றால் உங்களுடைய கருத்து என்ன? வாட் டு யூ திங்க்? வாட் இஸ் ரியல் லிவிங் இன் யோர் ஒப்பீனியன்? எதை வந்து நீங்க உண்மையான ஜீவியம்னு சொல்றீங்க? ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்து வைத்திருக்கிறார்? நம்ம இந்த பூமியில என்ன செஞ்சா உண்மையிலே வாழ்றோம்? இதுதான் கர்த்தருடைய சித்தம். உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். வாட் இஸ் ரியல் லிவிங் ஃபார் யூ?
நீங்க லைஃப்ல எதை சாதிச்சா உண்மையிலே உங்க வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழ்றீங்க நீங்க நினைக்கிறேன்? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். Praise ஸோ the Lord ஐயா. என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லும்போது, தனக்கானவைகள் அல்ல, மேலானவைகளே தேட வேணும். கர்த்தரை சொல்ல அவரோட காரியங்கள், உதாரணத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்வதா இருக்கட்டும். அதோட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சுயநலமா இல்லாம பொதுநலமா மற்றவர்களுக்காக நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். பிளஸிங் டு த ரெஸ்ட் ஆஃப் த பீப்பிள். மற்றவர்களோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையாவது இப்ப உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு கடைவீர்கள், அந்த மாதிரியான ஒரு பிளஸிங் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது நான் யோசிச்சு வச்சிருக்கிற ஒரு காரியம் பாஸ்டர். Thank you very much. நம்மளோட வாழ்க்கை எப்போதுமே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே யோசிக்கிற ஒரு காரியம். Thank you brother. பாருங்க பிரதர் சொல்றாரு, நமக்காக வாழக்கூடாது, பிறருக்காக வாழணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், உப்பா இருக்கணும். ஓகே, குட். ஓகே, மற்றவங்க எல்லாருமே உங்களுக்குள்ள இந்த பூமியில நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க, ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. ரியல் லைஃப்னா நான் இதை செஞ்சேன்னா உண்மையில இந்த பூமியில நான் சக்சஸ்ஃபுல்லா வாழ்றேன் அப்படின்னு உங்களோட ஐடியாவை என் கூட ஷேர் பண்ணுங்க. வாட் இஸ் ரியல் சக்சஸ், வாட் இஸ் ரியல் லிவிங்? நீங்க எதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் உங்க லைஃப்ல? உண்மையான வாழ்க்கைனாக்க கிறிஸ்துவ போல நான் வாழணும். அதாவது கிறிஸ்துவ தரித்து கொண்டு நான் வாழும்போது அது உண்மையான ஒரு வாழ்க்கையாக நான் வரும் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, கிறிஸ்துவை போல வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை. ஓகே, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல சரீர பிரகாரமா தான் வந்தாரு. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சரீரம் கொண்டு வந்தாரு. ஆனா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரு எப்படின்னா வார்த்தையினால். நம்ம அந்த வார்த்தையை எடுத்து நம்ம வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தி அதன்படி நடந்து அவரை போல நம்ம வாழ்ந்து அவருக்கு சாட்சியா இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. Thank you very much. Okay. Okay, என்னோட என்னன்னா ஆண்டோட அவரு என்ன பிளான் வைத்திருக்கிறாரோ அந்த லைஃப் வாழும் போது அது எனக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கும். பட் இப்போதைக்கு எனக்கு தெரியாது, அந்த ரியல் காலிங் நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட் என்னோட ஃபுல்ஃபில்லா எனக்கு ஃபீல் பண்ணது என்னன்னா அவரோட வார்த்தைக்கு நான் ஒபே பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கும். எனக்கு அவரோட வார்த்தைக்கு ஒபே பண்ணி. So you feel that is life? ஏன்னா ஆண்டவருக்கு வாழ்கிறது தான், அதுதான் ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்ற வாழ்க்கை. அப்ப வார்த்தை தான் நம்மளுக்கு சொல்லி தருது எப்படி வாழ்றோம். சோ அதுக்கு நம்ம ஒபே போகும்போது எனக்கு அது ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஓகே, thank you very much Sister Victoria. What is real living? அடுத்த ஓகே பாருங்க, வாட் இஸ் ரியல் லிவிங். நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஆளுங்களோட மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்க, இந்த பூமியில நான் வாழ்றேனே இதுக்கு அர்த்தம் என்னன்னா, some say real living is a world tour vacation. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வேர்ல்ட் டூர் வெக்கேஷன் போக ரொம்ப பிடிக்கும். ஓகேயா, one of my vision, one of my desire, passion is to வேர்ல்ட ஒரு தடவை சுத்தி வந்துடணும். சில பேர் நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்தை ஒரு தடவை சுத்தி வந்துட்டா அதுதான் வாழ்க்கை. Some say a luxurious house. ஹல்லேலூயா. ஒரு பிரம்மாண்டமான வீட்டுல நான் இருந்தேன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுல அவங்க இருந்தாங்க, நல்லா ரெனோவேட் பண்ணி நல்லா அதுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, எல்லா செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அழகுபடுத்தா அது வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. A branded car. Some people are crazy about car. They willing to invest millions of dollars for one car. So அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காரை வாங்கி அவங்க ஓட்டிட்டா அதுதான் அவங்க லைஃப்னு நினைக்கிறாங்க. A status in the society. சமுதாயத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா, ஆளுங்க பார்த்து அவங்கள ஹானர் பண்ணாங்கன்னா, மதிச்சாங்கன்னா, ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் வாழ்க்கை. Or $1 million in the bank. அவங்களோட பேங்க்ல என்னைக்கு $1 million அவங்க சேர்த்து முடிக்கிறாங்களோ அன்னைக்குதான் வாழ்க்கை பரிபூரணப்படுது. இது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றக்கூடிய நினைவுகள், வாழ்க்கைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அர்த்தங்கள், இதுதான் வாழ்க்கை. வேர்ல்ட் டூர் வெக்கேஷன், லக்ஸூரியஸ் ஹவுஸ், பிராண்டட் கார், ஸ்டேட்டஸ் இன் த சொசைட்டி, $1 million in the bank. இதெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா வாவ் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் some say real living is having a boyfriend or girlfriend. சில பேர் நினைப்பாங்க எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அல்லது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா வாவ் நான் வாழ்க்கையை கண்டுபிடிச்சிட்டேன்.
or pulling straight A's in school. நான் மேல சொன்ன எந்த காரியமும் தப்புன்னு சொல்லி நான் சொல்ல கிடையாது. இது தேவைதான், right? But ஆனா if that is all there is to real living, then you have fallen into Satan's trap. Hello, praise the Lord. ஒரு world tour vacation, ஒரு luxurious house, ஒரு branded car, ஒரு status in society, $1 million in the bank, having a boyfriend, having a girlfriend, pulling straight A's. If you say this is life, you have already fallen into Satan's trap. சாத்தானுடைய வஞ்சனையான போதனையில நீங்க விழுந்துட்டீங்கன்னு நான் சொல்றேன். இருக்கிறீங்களாங்க? Satan tempts us just like he tempted Jesus. பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்மள சோதிக்கிறான். எப்படி இயேசு கிறிஸ்துவ சோதிச்சானோ அதே மாதிரி தான் நம்மள சோதிக்கிறான். He tempts us to think we need all of this stuff to experience real living. நம்ம பூமியில இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்கக்கூடிய காரியம், ரைட்டா? These are all what? Visible things. You can go for a world tour, you can visibly see a house, you can see a car, you can see. இதெல்லாம் பிசிக்கலி உணரக்கூடிய காரியங்கள். ஆமே. அப்போ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வானா, இந்த வேர்ல்ட் டூர், இந்த லக்ஸூரியஸ் ஹவுஸ், இந்த பிராண்டட் கார், இந்த ஸ்டேட்டஸ், இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு முழுமையை கொடுக்குது, இதுதான் உண்மையான வாழ்க்கை என்கிற பொய்யான தகவலை அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள அவன் திணிச்சிட்டான். திணிச்சது மாத்திரமல்ல, அவனுடைய இந்த வஞ்சனையில விழுந்து போனதுனால இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேர்ல்ட் டூர் பின்னாலையும், லக்ஸரி ஹவுஸ் பின்னாலையும், பிராண்டட் கார் பின்னாலையும், ஸ்டேட்டஸ்ல உள்ள சொசைட்டில உள்ள ஸ்டேட்டஸ் பின்னாலையும், பேங்க்ல அவங்க சேர்க்கிற $1 million பின்னாலையும், பாய் ஃப்ரெண்ட் பின்னாலையும், கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாலையும், ஸ்ட்ரெயிட் ஏஸ் வந்து ஸ்காப் பண்றது பின்னாலேயே ஓடி இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க லைஃப் வந்து அவங்க கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. They are wasting their life. This is not God's plan for you. This is not real living according to what Jesus said. Okay? He tempts us to think we don't really live until we have our vacations and our luxurious earthly possessions. பிசாசு என்ன செய்வானா அப்படின்னா, நான் மேல சொன்ன இந்த காரியெல்லாம் உங்க லைஃப்ல அது வந்து சேர்ற வரைக்கும் நீங்க இந்த பூமியில ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழல அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துவான். He will put this kind of thought. If you don't go for a world tour, if you don't have a luxurious house, you are not blessed. நீ வந்து ஆசீர்வாதிக்கப்பட்ட ஆள் இல்ல. நீ உன் லைஃப் வந்து சரியில்லை, இந்த பூமியில நீ வந்து பரிபூர்ணமா வாழல. Life is meaningless for you. You have not achieved what you supposed to achieve. இப்படிப்பட்ட தாட்ஸ் வந்து பொம்பார்டட் பண்ணிடுவான் நம்ம கிட்ட. அவன் நினைக்கிறான் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கிறதுனா, அவன் சொல்றான் மேல உள்ள இந்த காரியத்துல நீ வந்து அச்சீவ் பண்ணாதான் உண்மையான வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். He tempts us to think real life is break. Hallelujah. Underline that. The devil tempts us to think real life is break. அப்ப பிசாசு என்ன சொல்ல வரானா நம்ம கிட்ட, உண்மையான வாழ்க்கை எதுனா அப்பம். அதனாலதான் இயேசு பாருங்க 4வது அதிகாரம் 4வது வசனம் மெத்தியில சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. Not only bread. We need bread. I am not denying the fact you don't need bread. Okay, நம்ம சரீரத்துல இருக்கிறதுனால கட்டாயம் சாப்பிடணும்யா, பிரெட் சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், இல்லாட்டி செத்து போயிருவோம் நம்ம. ஆனா அது மட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மள நம்ப வைக்கிறான். He tempts us, or he convinces us to believe that we are to live only by bread. அப்போ மட்டும்தான் முக்கியம். அப்படி அந்த அப்போன்றதோட வார்த்தை என்னன்னா, வேர்ல்ட் டூர் வெக்கேஷன், லக்ஸூரியஸ் ஹவுஸ், பிராண்டட் கார், status in the society, $1 million in the bank, having a boyfriend, having a girlfriend, pulling straight A's. Ida break something you achieve physically, fleshly நீங்க achieve பண்றதா வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. இது இருந்தா இந்த பூமியில you are a blessed man அப்படின்ற ஒரு பொய்யை கிறிஸ்தவர்களுக்குள் பிசாசு திணித்து விட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 என்ன செய்யறாருன்னா, அந்த பொய்யை உடைக்கிறார். பிசாசு சொன்ன பாதி பொய்ய உடைக்கிறாரு, முழு முழு உண்மையை உள்ளுக்க கொண்டு வர்றாரு. He's bringing the whole truth. The devil says you only need bread to live, but Jesus saying bread alone is not sufficient. You need something else. உனக்கு வேற இன்னொரு காரியம் வேணும் இந்த பூமியில வாழ்றதுக்கு. அதுதான்
முழுமையான சத்தியம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசு சொல்லுகிற பாதி உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு சொன்ன முழு சத்தியம் அவங்க வாழ்க்கையில இல்லாததுனால்தான் முழுமையான கிறிஸ்துவ ஜீவியம் பூமியில அவங்களால சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும். ஓகே, இஸ் தட் கிளியர்? எனி குவெஸ்டியன்? இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்கலையா? கேள்வி கேட்கலாம். அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. ஓகே, நல்லா கவனிங்க. வாழ்க்கையை குறித்து பிசாசுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவன் ஒரு ஐடியா பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறான். நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆனா உண்மையான ஜீவியத்தை குறித்து வேதத்துக்கு ஒரு ஐடியா இருக்கு. The Bible has an idea of what is real living is all about. Now today we are going to study this. இதெல்லாம் படிக்க போறோம். இப்ப நம்ம நினைச்சதோ அல்லது பிசாசு சொன்னதோ உண்மையா பொய்யானே இதுலதான் கண்டுபிடிப்போம். ஏன்னா ஆண்டவர் மட்டும் தான் உண்மை பேசுவார். அப்ப வேதம் உண்மையான முழுமையான வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது? உண்மையான ஜீவியம் என்றால், உண்மையான வாழ்க்கை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன வேதத்தின் பிரகாரம்? ஓகே, ஜீசஸ் knew what real living is all about. இயேசு கிறிஸ்து உண்மையான ஜீவியத்தினுடைய அர்த்தத்தை முழுமையாக அறிந்து வைத்திருந்தார். அது என்னன்னா, man does not live on bread alone. மனுஷனுடைய வாழ்க்கை அப்பத்தை மாத்திரம் சார்ந்திருக்கிறது அல்ல, அப்பம் வேண்டும். பட் அதை தவிர on every word that comes from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவனை வாழ வைக்கும்ன்றது அதுதான் முழுமையான சத்தியம். அப்பமும் வேணும், தேவனோட வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும், இது ரெண்டுமே வேணும். அப்பம் என்ன செய்யும்? நம்முடைய சரீரத்துக்கு போஜனமா இருக்கும். தேவனோட வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை என்ன செய்யும்? நம்முடைய ஆத்மாவுக்கு போஜனமா இருக்கணும். நீங்க 3 யோவானை படிச்சீங்கன்னா, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். சரீரத்தை வாழ வைக்க உங்களுக்கு தெரியுது, விதவிதமா பசியாடுறீங்க, விதவிதமா சமைக்கிறீங்க, விதவிதமா சாப்பிடுறீங்க. உங்களோட ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு என்ன மாதிரி சாப்பாடு நீங்க கொடுக்குறீங்க, என்ன மாதிரி வைட்டமின் நீங்க கொடுக்குறீங்க, எப்படிப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, அது எந்த கடையில வாங்குறீங்க உங்க ஆத்மாவுக்கு சாப்பாடு? அல்லேலூயா. அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு தான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தை. So God says physically you must live, for that you need bread. But உன்னோட ஆத்மா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளது, நித்தியமாய் வாழக்கூடியது. இந்த நித்தியமாய் வாழ்ற உன் ஆத்மாவுக்கு இந்த பூமியில கொடுக்கிற அப்பம் பத்தாது, இந்த அப்பம் வாழ வைக்க முடியாது. ஆனால் அந்த நித்திய வார்த்தையா இருக்கிற, நித்திய ஜீவனா இருக்கிற இயேசுவின் வார்த்தைகள் தான் இந்த நித்தியமான ஆத்மாவை வாழ வைக்க முடியும். So God says ஆத்மாவிலையும் வாழணும், மற்ற எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்ப பூமிக்குரிய சரீரத்துக்குரிய காரியத்தை உங்களுக்கு டேக் கேர் பண்ண தெரியுது. உங்க ஆத்மாவை எப்படி டேக் கேர் பண்றது? உங்க ஆத்மா தான் வாழணும் முதல்ல. உங்க ஆத்மா வாழ்ந்தாதான் எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். நம்ம என்ன செய்யறோம்? ஆத்மா வாழ வைக்க மாட்டோம். ஆத்மா எவ்வளவு நாளா கோமால இருக்குன்னு எனக்கு தெரியல ரொம்ப பேருக்கு. ஏன்னா ரொம்ப பேர் ரொம்ப நாளா ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கல, சப்ளிமெண்ட் கொடுக்கல, வைட்டமின் கொடுக்கல, அது பாட்டுக்கு ஒரு சைடு உறங்கிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அவங்க சரீரத்துக்கே சாப்பாடு கொடுத்து சரீரம் உப்பி போய் கிடக்குது நம்மளுக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த சரீரம் ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போயிடும். அல்லேலூயா. மண்ணானது மண்ணுக்கு திரும்ப. ஆனா ஆத்மா எங்க போகும்? பரலோகத்துக்கு போகக்கூடியது. அப்ப பூலோகத்திலேயே அந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? ஃபீட் பண்ணணும், ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதை குறித்துதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பத்தினாலே மாத்திரம் இல்ல, சரீரத்துக்குரிய காரியத்தை மட்டும் பார்க்காத, ஆவிக்குரிய காரியத்தையும் நீ பார்க்கும் பொழுதே நீ முழுமையான வாழ்க்கை இந்த பூமியில வாழ்றேன்னு சொல்றாரு. ஓகே, இங்க கவனிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 4-5. யாத்திரையாகமம் 16வது அதிகாரம் 4-5 பாருங்க. God took 40 years to teach the people of Israel this lesson. இந்த மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற சத்தியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தார். எத்தனை வருஷம் போதித்தார்னா 40 வருஷம் போதித்து இருக்கிறார். God taught the Israelites 40 years the meaning of living by every word that proceed from the mouth of God. 40 வருஷம் they were directly trained by God. எப்படி ஆண்டவர் போதிச்சார்? கவனிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 4 பாருங்க. Then the Lord said to Moses, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார்,
I will rain down bread from heaven for you. The people are to go out each day and gather enough for that day. In this way, I will test them and see whether they will follow my instructions. On the 6th day, they are to prepare what they are bringing in, and that is to be twice as much as they gather on the other days. தமிழ்ல வாசிக்கிற பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க ஆண்டவர் என்ன பேசுறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். இந்த அப்பம் எங்க இருந்துங்க வருது சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அப்பம் எங்க இருந்து வருது? வனாந்திரத்தில இருந்து வரல, பேக்கரியில இருந்து வரல, ரொட்டி கடையில இருந்து வரல, ஃபேக்டரியில இருந்து வரல, எங்க இருந்து வரல, டைரக்டா வானத்தில இருந்து வருது இந்த அப்பம். ஆமென். ஓகே, ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து அப்பத்தை ஆண்டவர் போடும்போது அன்னைக்கு வேண்டிய அன்னைக்கு தேவைப்பட்ட அப்பத்தை மட்டும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வரணும். மறுநாளைக்கு அவங்க எடுக்க கூடாது. இது இன்ஸ்ட்ரக்ஷன். லிசன் கேர்ஃபுல்லி when God speaks to you. ஹல்லேலூயா. அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை அப்பம் வேணுமோ உங்க குடும்பத்துக்கு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடணும். அடுத்த நாள் மறுநாள்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஓகேயா? ரைட். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். என்ன சோதனை இது? ஏன்னா நிறைய அப்பம் அவங்க கொட்டி கிடக்குது. ஹல்லேலூயா. மன்னா கொட்டி கிடக்குது. அது ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது வாயில போட்டோன்னே தேனு போல அப்படியே உள்ளுக்க போகுமா, அவ்வளவு ருசியா இருக்குமா. அப்ப ஜனங்க அலைஞ்சுக்கிட்டு அள்ளிக்கிட்டு வராங்களா, இல்ல ஆண்டவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அன்றைக்கு தேவையான அப்பத்தை மட்டும் சேர்க்கிறாங்களா இல்லையான்னு ஆண்டவர் அவங்கள டெஸ்ட் பண்றாரு இந்த இடத்துல. 6ஆம் நாளிலோ, 5 நாள் எடுப்பாங்க, 6வது நாள் வரும்போது 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் 2 சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. 6வது நாள் மட்டும் அவங்க என்ன செய்யணும்? 2 நாளுக்குரிய மன்னாவை எடுத்துக்கொள்ளணும். ஏன்? why must they take 2 days portion? because 7ஆம் நாள் செபத், பரிசுத்த ஓய்வு நாள். அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, ஒண்ணு செய்யக்கூடாது. அப்ப 7ஆம் நாளோட சாப்பாட ஆண்டவர் 6ஆம் நாளே கொடுத்துருவார். சோ இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, 6 days a week God gave them manna to eat. 6 நாள். ஓகேங்களா? The word manna is not, நல்லா கவனிங்க, இங்க ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். மன்னானா என்ன பாஸ்டர் நீங்க கேட்பீங்களா? நம்மளுக்கு எல்லாம் தெரியும், தேவதூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு, அது பரலோகத்திலிருந்து வந்த ஒரு சாப்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா அந்த மன்னான்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? What is that? ஒரு கேள்வி. மன்னானா அது என்ன? அதோட அர்த்தம் மன்னா மீன் what is that? அதுக்கு மீனிங்கே இல்ல, அது கேள்வியா கொடுத்திருக்காங்க. It is a question, what is that? மன்னா மீன் what அப்படி கேட்டிருக்காங்க. And every morning the people had to answer their own question. ஒவ்வொரு காலை வேளையில ஜனங்கள் தங்களுடைய அப்பங்களை எடுக்க போகும் பொழுது அவங்க தங்களுக்கு தாங்கே ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்கணும்? மன்னா. ஓகே, what is that? மன்னா. This is food provided by the word of God. Hallelujah. அவங்க என்ன சொல்லிக்கணும்? what is this? This is மன்னா. ஏன் ஆண்டவர் இந்த மன்னாவை கொடுத்தாருன்னா, இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட உணவு அப்படின்னு அவங்களுக்கே சொல்லிக்கணும். அப்படின்னா அவங்களை போஷிக்கிறவர் யார்? தேவன். ஹல்லேலூயா. எதினால் போஷிக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போஷிக்கிறார். வந்தது மன்னாவா இருந்தாலும் அந்த மன்னாவை கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தை தான் வந்துச்சு. அந்த வார்த்தை அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகி அவனுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அங்க மன்னாவா வந்திருக்கு. So every day when they go and collect the manna, they must say, this is food provided by the word of God. தேவன் சொன்னபடியே என்னை மன்னாவினால் போஷித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எடுக்கணும். Amen. Okay, Deuteronomy chapter 8 verse 3 and 4. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. Moreover, during those 40 years, the people's clothes did not wear out. இது இன்னொரு அதிசயம் நடந்திருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் இந்த வனாந்திரத்துல இருக்கும் பொழுது அவங்க எதையும் சமைக்க கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். அது மாதிரியே
அவங்க எகிப்துல இருந்து கானானுக்கு போறதுக்கு முன்பதாக 40 வருடம் வனாந்திரத்துல இருக்கும்போதே அவங்க எந்த டெய்லர்கிட்டயும் போயிட்டு துணி வாங்கி கொடுத்து சட்டை தைக்க கிடையாது. அவங்க போட்டிருந்த சட்டை அது பழசா ஆகாதபடி அப்படியே புதுமையா இருந்திருக்கு. அவங்க வளர வளர அவங்க சட்டையும் வளர்ந்திருக்கு. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை ஹம்பல் பண்றாரு. God wants you to humble yourself to receive God's manna. ஆண்டவருடைய பரலோக மன்னாவை பெற்றுக் கொள்றதுக்கு நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் வேணும், ஒரு தாழ்மை வேணும். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு வேண்டிய சாப்பாடு தான் எடுக்கணும். 6வது நாள் மட்டும்தான் 2 நாள் சாப்பாடு. இதெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும்போது அது எதை காட்டுது அப்படின்னா நீங்க தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஜனங்கள். The first thing that God teaches a child of God is humility. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு முதன்மையாக கற்றுக் கொடுக்க விரும்புகிற மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? தாழ்மை. Hallelujah. If you don't learn humility, you will never grow in your Christian life. நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்றதுக்கு மறுத்தீங்கன்னா கிறிஸ்து உங்களை வளர்க்க நினைக்கிற அந்த வாழ்க்கை உங்களால வாழவே முடியாது. So the first thing, அவர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார், உனக்கு கற்றுக் கொடுக்கிறார், உனக்கு தாழ்மை என்னன்னா அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த தாழ்மையை கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உன்னை பசியினால் வருத்தினாராம். He let you get hungry. உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்துல என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, வனாந்திரத்துல பூண்டு வரும், வெங்காயம் வரும், செடி வரும், கொடி வரும், மரம் வரும், கீரை வரும், நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிடலாம். ஏன்னா அவங்களோட எகிப்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? அப்பத்தினால் வாழ்கிற வாழ்க்கை. எகிப்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? How did they live in Egypt? They lived by bread alone. அவங்களுக்கு பிரெட் மட்டும் தான் தெரியும். அப்ப இன்னைக்கு அவங்க வனாந்திரத்துக்குள்ள கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது இங்கேயும் அவங்க அப்பத்தை மட்டும் சார்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்ப மாத்திரம் வாழ்க்கையில இன்னொரு வாழ்க்கை நான் உனக்கு கொடுக்க போறேன். இதுக்கு உன்னை நான் டீச் பண்ணணும், உனக்கு ஹியூமிலிட்டி கத்துக்கணும். அப்படின்னா இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். இன்னைக்கு இந்த டீச்சிங் என்ன செய்யணும், உங்களோட மைண்ட் செட்டை மாத்த போகுது. உங்க மைண்ட்ல நீங்க ஒரு காரியத்தை செட் பண்ணி வச்சுட்டீங்க, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? உங்களை சிறுமைப்படுத்தி உங்களை பசியினால் வருத்தி உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார்? உணர்த்த போறார். வாழ்க்கைனா என்னன்னு இன்னைக்கு உணர்த்த போறார். ஹல்லேலூயா. அதாவது மனுஷன் எகிப்துல வாழ்ந்த மாதிரி வெறும் அப்பத்தினால வாழக்கூடாது. இனி ஆண்டவரோட பிள்ளைங்க எப்படி வாழணும்னா அவருடைய வாயிலிருந்து புறப்பட போகிறது இல்லையா, அந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்க போகிறான் என்ற சத்தியத்தை கர்த்தர் அந்த வனாந்திரத்துல அவங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னுக்கே நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, லைஃப்னா என்னன்னு. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்களுக்கு பிரேக் தேவையில்லைன்னு சொல்ல. நீங்க நல்லா பாருங்க, மத்தேயு 6:33 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? What is that the additional thing that God will give it to you? He said what? சாப்பாடு, துணிமணி, தண்ணி, தங்குறதுக்கு வீடு. ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கர்த்தர் கொடுப்பார். ஆனா நான் என்ன செய்யணும்? நான் முதலாவது என்ன செய்யணும்? நான் போய் சாப்பாடு தேடக்கூடாது. எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை எங்க தேடலாம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் தேட முடியும். அப்ப ஒரு கிறிஸ்தவனுக்கு முதல்ல காலையில எந்திரிச்சிரோன்னு அவனுக்கு இம்பார்ட்டன்ட் பசியார கிடையாது, பிரைடு கிடையாது. முதலாவது ஒரு கிறிஸ்தவன் சந்திக்க வேண்டிய முதலாவது ஜீவியத்தின் காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய சமூகத்திலே அவன் உட்கார்ந்து இருப்பதுதான் அவன் முதலாவது செய்ய வேண்டிய காரியம். இத ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் கடைபிடித்தே ஆக வேண்டும். This is the basic requirement of a Christian. Today I'm asking you, how many Christians are doing this? எத்தனை கிறிஸ்தவங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? கவனிங்க இந்த வசனத்தை கீழே, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால், ஹல்லேலூயா, praise the Lord.
நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நீயும் சாப்பிட்டது இல்ல, உன் பிதாக்களும் சாப்பிட்டது இல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விசேஷமாக பரலோகத்திலிருந்து தேவனை அவர்களை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன சட்டை போடுறது, என்ன கலர் சட்டை போடுறது, என்ன டிசைன்ல போடுறது நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வஸ்திரம் பழதாய் போகாதபடி ஒவ்வொரு நாளும் புது புது சட்டையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் நடந்துகிட்டே இருக்கிறானுங்க, ஆனா கால் வீங்க. இதெல்லாம் நல்லா கவனிங்க. When you are in the control of God's will, what will happen to you? You will not lack food, you will not lack any clothing, neither you will not lack any என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு குறைவில்லாம போகும். கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்ளுவார். 3 காரியத்தை பேசுறாரு. ஒவ்வொரு நாள் சாப்பாடு கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொரு நாள் சட்டை கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு வேண்டிய சரீர பிரகாரமான அவங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ நல்லா கவனிங்க. நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவங்க இதுலதான் ஏமாந்து போறீங்க. நீங்க நினைக்கிறீங்க என்னோட சாப்பாடு, என்னோட சட்டை, என்னோட சரீர பிரகாரமான காரியத்தை நான் பார்க்கணும். ஆனா வேதம் வேற மாதிரி சொல்லுது. நீ முதல்ல நீ என்ன பாரு, உன்னுடைய சாப்பாடு, உன்னோட சட்டை, உன்னோட சரீரத்தை நான் பாக்குறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ என்னைக்கு நம்ம இன்னைக்கு சொல்றாருல, நான் உன்னை சிறுமைப்படுத்தி அப்படின்னா உனக்கு தாழ்மையை கத்து கொடுக்கிறேன், நான் சொல்றத நீ செய். ஆண்டவர் அதான் சொல்றாரு. உனக்கு எது ரைட்டில் பட்டுக்கு நீ அதை செய்யக்கூடாது. அது வாழ்க்கை இல்ல. நான் சொல்றதா வாழ்க்கை. அது உனக்கு பிடிக்காது, உனக்கு புரியாது. ஆனா நீ செய். நீ செஞ்சேனா ஒவ்வொரு நாளும் உனக்கு சாப்பாடு கொடுக்கறது என் வேலை, ஒவ்வொரு நாளும் உனக்கு சட்டை கொடுக்கறது என் வேலை, ஒவ்வொரு நாளும் உன் தேவைகளை சந்திக்கிறது என் வேலை, ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமா ஆரோக்கியமா வைத்திருக்கிறது கர்த்தருடைய வேலை. என்னோட வேலை என்ன? என்னை தாழ்த்தி ஆண்டவர் கொடுக்கிற அந்த 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 மெத்தட் அப்படியே என்னுடைய லைஃப்ல நான் அப்ளை பண்ணணும். இதுதான். சோ வாட் இஸ் ரியல் லிவிங் அக்கார்டிங் டு த பைபிள்? அப்ப மாத்திரம் இல்ல, அந்த அப்பத்தை கொடுக்கிறார்ல, அவர் வாயில இருந்து வருதுல வார்த்தை, அதுவும் முக்கியம். நிறைய பேரு ஆண்டவர்கிட்ட இருந்து சுகத்தை கேட்கறீங்க. ஆனா நான் யார கேட்கிறேன்னா பரிகாரியாகிய கர்த்தரை கேட்கிறேன். ஏன்னா அந்த சுகம் அவருக்குள்ளதான் இருக்குது. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட எதை கேட்கறீங்க? அப்பத்தை கேட்கறீங்களா, இல்ல அப்பத்தை கொடுக்கிற ஆண்டவரை கேட்கறீங்களா? தேவைகளை கேட்கறீங்களா, தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனை கேட்கறீங்களா? உங்களோட சரீரத்துல நீங்க நோய்க்கு சுகத்தை கேட்கறீங்களா, சுகத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரியாகிய கர்த்தரை கேட்கறீங்களா? வாட் ஆர் யூ ஆக்சுவலி ஆஸ்கிங் காட்? என்ன கேட்கறீங்க? நீங்க என்ன கேட்கறீங்களோ அது கிடைச்சிரும் உங்களுக்கு. நான் ஆண்டவரை முழுமையா கேட்டிருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருக்குள்ள எனக்கு வேண்டிய சகலமும் இருக்கிறது. நான் தனித்தனியா ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். அவரை ஃபுல்லா உள்ளுக்க பேக்கேஜா எடுத்திருக்கிறேன். அதனால எனக்கு சட்டை வேணும் போது சட்டையை கொடுப்பாரு, சாப்பாடு வேணும் போது சாப்பாடு கொடுக்கிறார், எனக்கு சரீரத்துல சுகம் வேணும் போது சுகத்தை கொடுக்கிறார். எல்லாமே இன்சைட். இட்ஸ் நாட் அவுட் சைட், இட்ஸ் இன்சைட். சோ உண்மையான ஜீவியம் according to Bible is not only bread but every word that proceed from the mouth of God. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உங்களை பிழைக்க செய்ய கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய ஆத்துமாவை பிழைக்க செய்ய கர்த்தர் விரும்புகிறார். Give importance for your soul. இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றார். இந்த ஆவிக்குரிய மனுஷனை பிழைக்க செய்யக்கூடிய சக்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தாங்க இருக்குது. வேற எதுக்குமே இல்லை. நீங்க சாப்பிடுற நாசலமால இல்ல, அது நீங்க சாப்பிடுற ரொட்டி சென்னையில இல்ல. உங்க ஆத்துமா அதனால வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புசிக்க கூடும் என்றால், போஷிக்க கூடும் என்றால், உங்களோட ஆத்மாவும் வாழும், உங்களுடைய சரீரமும் வாழும். உங்களோட வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு இந்த பூமியில. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸ்லைட் நம்பர் 6. ஓகே, we are going to continue. What is real living according to the Bible? நான் சொல்லிட்டேன். அப்பத்தினால மாத்திரம் வாழக்கூடாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழணும். அந்த தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு கத்து கொடுப்பார். அதுக்கு என்ன செய்வார்னா நம்மள தாழ்த்த கத்து கொடுப்பார், ஒபே பண்ண கத்து கொடுப்பார். அந்த மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுப்பார். ஓகே, God was teaching them every day that he takes care of his people simply by the word of his mouth. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன போதிச்சார் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தை மாத்திரம் போது அவங்களை வாழ வைக்கின்ற ஒரு சத்தியத்தை அங்க சொல்லி கொடுத்தாரு. அந்த வனாந்திரத்துல என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நான் பேசினா உன் லைஃப்ல போதும், உனக்கு வேண்டிய சகல காரியமும்
அங்க நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. All he has to do is speak. ஓகே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய குழப்பங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். இந்த செஷன்ல நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதே பாஸ்டர் என் லைஃப்ல இது இருக்கு, அது இருக்குது, இந்த ப்ராப்ளம்லாம் எப்ப சால்வ் பண்ணும், இதுக்கு என்ன செய்யறது? இப்ப கோர்ட் கேஸ் இருந்தா நீங்க ஒரு லாயரை தேடிட்டு போவீங்க, உங்களுக்கு ஒரு வியாதி இருந்தா ஒரு டாக்டரை தேடிட்டு போறீங்க இல்லையா? இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மனுஷனை தேடிட்டு போறீங்க. ஆனா வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாராம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வார்த்தையை என்கிட்ட பேசணும்னா வார்த்தையை நான் படிக்கணுங்க. நான் படிக்கும் போதுதான் என்கிட்ட பேசுவார். நீங்க வார்த்தையை படிக்கலைன்னா எப்படி ஆண்டவர் உங்கள்ட்ட பேசுவாரு? All he has to do is speak. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னா ஒரு வார்த்தை பேச வேண்டும். And the rain falls or the sun shines. இந்த மழை வருவதும் இந்த சூரியன் வந்துட்டு பிரகாசிக்கமா இருக்கிறது ஆண்டவரோட வார்த்தை. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வந்துருச்சு. ஹல்லேலூயா. It's all the powerful word of God. All he had to do was speak and all of creation sprang into being. அவர் வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார்னு வேதம் சொல்லப்பட்டது. All he had to do was speak and the widow's jar of oil and flour did not run out. இந்த எலியா ஒரு விதவையை போய் சந்திப்பார்ல, சாரபாத் விதவை. அந்த இடத்துல அந்த விதவையும் அந்த மகனும் சாகிறதுக்கு பிளான் பண்றாங்க. கடைசியா அவங்களுக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா எலியா போய் அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த அப்பத்தையும் அந்த மாவையை வச்சு, எனக்கு முதல்ல நீ அப்பம் செஞ்சு கொடு அந்த மாவுல அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நாங்களே சாப்பிட்டு சாகணும்னு இருக்கிறோம், நீங்க என்ன உங்களுக்கு சாப்பாடு கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. பாருங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த அந்த அப்பத்தையும் அந்த எண்ணெயும் அவங்க அப்பமா சுட்டுட்டாங்கன்னா மாவையும் எலியாவுக்கு கொடுத்துட்டா இவங்களுக்கு அவங்க மகனுக்கு பத்தாதுன்னு தெரியும். பட் கீழ்ப்படிஞ்சாங்க. God is teaching us to humble. When you don't understand something and God tells you something, don't question God, but humble yourself and trust and obey what God is saying. You don't need to understand God is telling you. ஆண்டவரை ஒருவர்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்க ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கடவுள். ஆனா வேதம் சொல்லுகிறது அவரை புரிந்து கொள்ளக்கூடாது, அவரை நம்ப வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் தலைகீழா இருக்கும், ஆனா ஆண்டவர் வேறு விதமா பேசும்போது ஆண்டவரை நம்ப வேண்டும். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த விதவை என்ன செய்தா? கீழ்ப்படிஞ்சா, தன்னை தாழ்த்தினான். அவன் நினைச்சா முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனா அந்த அப்பத்தை செஞ்சு எலியாவுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிடும் போது அந்த வீட்டுல எண்ணெயும் குறையல, மாவும் குறையல, அப்பமும் குறையல, அது வந்துகிட்டே இருந்துச்சு. இது எப்படி வந்துச்சு? அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, தாழ்த்தினாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பிரச்சனையில கடந்து போறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன மாதிரி கவுன்சிலிங் உங்களுக்கு ஆளுங்க கொடுத்திருக்கிறாங்க, என்ன மாதிரி நெகட்டிவிட்டி உங்க மைண்ட்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு உங்களை தாழ்த்த முடியும். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு உங்களால கீழ்ப்படிய முடியும்னு சொன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை தலைகீழ திருப்பி போட்டுருவார். The more you honor the word of God, the more the word of God will honor you. எவ்வளவாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கனப்படுத்துறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையை கனப்படுத்துங்க. அதனாலதான் சொல்றேன், you must change your mindset. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் உண்மை, அதை மட்டும் உள்ளுக்கு எடுக்கணும். மற்றது எல்லாத்தையும் நீங்க வெளியில எடுத்தது. ஹல்லேலூயா. Yet Israel never learned this lesson. 40 வருஷம் இந்த பாடத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்க இந்த பாடத்தை கத்துக்கொள்ளவே இல்லை. The first generation died because of unbelief. ஏன் முதலாவது சந்ததி செத்து போனுச்சுன்னா, கர்த்தர் பேசுற வார்த்தையை அவங்க நம்ப மறுத்ததுனால அவங்க செத்து போனாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது, if you choose not to believe what God is speaking to you, you will die spiritually. ஆவில இறந்து போயிரும் ஆண்டவர் வார்த்தையை நம்ம நம்பலனா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து ஆண்டு ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த வார்த்தைய வாயில இருந்து வந்தாலும் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் இயேசு. ஐ எம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஜீசஸ். அப்ப ஜீசஸ் பொய் பேச மாட்டார், உண்மையதான் பேசுறார். ஆனா உங்க மைண்ட்ல சில பொய்யான காரியங்களை நீங்க உள்ளுக்க பிசாசு கொண்டு வந்து விதைச்சிருக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களை தாழ்த்தணும். நான் நினைச்சிருக்கிறது, நான் பேசுறது தப்பு, ஆண்டவர் சொல்றதா ரைட்டு. இன்னைக்கு என்னுடைய தவறான நெகட்டிவ் தாட்ஸ் நான் எடுத்து போட்டுட்டு I'm going to agree with God. I'm going to take in the whole truth inside of me. இந்த முழு சத்தியத்தை நான் எனக்குள்ள எடுக்க போறேன். When you do that, சத்தியம் உங்களை விடுதலையாகும். You must do an exchange with God. You must admit with God that what you are thinking and saying
இஸ் ராங். நான் நினைச்சது நான் பேசுனது தப்பு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டு சரியா இருக்கிற கர்த்தருடைய காரியத்தை எடுத்து உள்ளுக்க வச்சீங்கன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நம்ம ஆவியில மரித்து போக கூடாது. Now Jesus follows the same course as did Israel. He spends 40 days in the desert representing the new Israel. Hallelujah. இயேசு கிறிஸ்து புதிய இஸ்ரவேலை பிரதிநிதித்து அவர் அங்க பிசாசு முனுக்க அந்த சோதனைக்கு போய் நிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பேசும்போது மறுதலித்தாங்க. The Israelites, they reject the word of God. But Jesus as the new Israel, he agreed with the word of God. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தைக்கு, பரலோக வார்த்தைகளுக்கு இந்த பூமியில இருக்கும்போது அவர் அக்ரி பண்ணி அதை அக்செப்ட் பண்ணதுனாலதான் அவர் பெரிய காரியங்களை சாதிச்சிட்டாரு பூமியில இன்னைக்கு. Amen. And the tempter suggests that he relies on himself. இங்க பிசாசு ஜீசஸ் கிட்ட பேசும்போது சொல்றான், நீ ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ உன்னையே நம்பியிரு, நீ தேவகுமாரன், உனக்கு பவர் இருக்கு, உனக்கு அத்தாரிட்டி இருக்கு, நீ என்ன வேணாலும் செய்யலாம். You don't need to ask for anybody's opinion. You can do anything rather than on the word of God. அவன் என்ன சொல்றான், நீ உன்னையே உன்னுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து வாழு, தேவனுடைய வார்த்தையை நீ நம்பாத அப்படின்னா அவன் பிசாசு கிட்ட இயேசு கிட்ட வந்து சொல்றான், உனக்கு ஆண்டவரோட வார்த்தை தேவையில்லை, you are very clever, you can make decision for your life. That he take matters into his own hand. அவன் என்ன சொல்றான், இயேசு கிறிஸ்து சுயமாக தன்னுடைய கரத்திலே அந்த தீர்மானங்களை எடுக்கணும். rather than wait on the Lord. ஆண்டவர் சமூகத்தில காத்திருந்து அந்த பதிலை பெற்றுக்கொள்ளாதபடி சுயமாக தீர்மானம் எடுக்கணும். That he turns stones into bread. அந்த கல்லை அப்பமாக மாத்தணும் இயேசு. இததான் அவன் செய்யணும்னு சொல்லி வந்து நிக்கிறான். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட வந்து பேசுறான். ஹல்லேலூயா. இயேசு தாங்க அந்த வார்த்தை. ஹல்லேலூயா, praise the Lord. Jesus is the word of God. He cannot work against his own word. அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவரே வேலை செய்ய முடியாது. இரண்டாவது, he came to do the will of the Father on the earth. Without consulting the Father, he cannot make any decision. பிதாவோட ஆலோசனை இல்லாம எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க கூடாது. இந்த ரெண்டு காரியத்தையும் பிசாசு அவனை செய்ய சொல்றான். இன்னைக்கு நம்மளையும் அதை தாங்க செய்ய சொல்றான் பிசாசு. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்ய சொல்றானா, ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லியிருக்கோ அப்படி நீ வாழாத, நீ ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவரோட ஆலோசனையை கேட்காத, நீ சுயமா தீர்மானம் எடு அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. ஜீசஸ் பாயிண்ட் இஸ் திஸ். இதுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, we don't have life when we have bread. இததான் மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றார். மனுஷன் நினைக்கிறான் அவன் நல்லா சம்பாரிச்சு, அவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, நல்ல சட்டை போட்டு, நல்ல வீட்டுல வாழ்ந்து, நல்ல பணத்தோட இருந்த வாழ்க்கை நினைக்கிறேன். ஜீசஸ் சொல்றாரு அது வாழ்க்கை இல்ல. இன்னைக்கு இந்த செஷன்ல உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றார். நீங்க நினைக்கிறது வாழ்க்கை இல்ல. Life is not bread alone. There's something else for life. Find out and live it. ஓகேயா? இதுதான் இயேசு நம்ம கிட்ட சொல்ல வர்றாரு. அப்ப மாத்திரம் வாழ்க்கை இல்ல. We don't have life when we have food in our stomach. நம்ம நினைக்கிற வயிறு நிறைய சாப்பாடு இருந்தா வாழ்ந்துட்டோம். Clothing on our back. நமக்கு வேண்டிய துணிமணி இருந்தா வாழ்க்கை, நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தா வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு அது வாழ்க்கை இல்ல, அதுல இருந்து வெளியில வாங்க. இந்த குரூப்ல உள்ளவங்க தயவு செஞ்சு அப்பதான் வாழ்க்கை நினைக்கிறவங்க, உலக ரீதியிலான தேவைகள் தான் வெளியில வந்துருங்க. You have to agree with God today that bread alone is not life. There's something else for life. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு வேற ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். Rather we have life when we listen to what comes out of the mouth of God. அப்படின்னா உண்மையிலே வாழ்க்கைனா கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் நம்மை வாழ வைக்க போகிறது. The word that is going to come from the mouth of God. As I am speaking to you this morning, இந்த காலை வேளையில் உங்களோடு நான் பேசும்போது the word of God is proceeding from my mouth. கர்த்தருடைய வார்த்தை வாயிலிருந்து வெளியில வருதுங்க, அந்த சத்தம் வருதுங்க. இந்த வார்த்தையை நீங்க கேட்டு இதை ஏற்றுக்கொண்டு இதுதான் சத்தியம்னு இன்னைக்கு உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்குதான் நீங்க வாழவே ஆரம்பிக்க போறீங்க. Your life starts today. இது வரைக்கும் வாழ்ந்தது வாழ்க்கை இல்ல. That is real living. That is what life is all about. What is life? Listening to the word of God and live by it. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. So
According to Bible, bread alone is not life. There's something beyond bread that can make you live. Okay, இவ்வளவு தூரம் வாழ்க்கையை குறித்து நீங்க திங்க் பண்ணி இருக்கிறீங்களா? வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? அந்த கேள்விக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிச்சா உங்களுக்கு? Did you receive the real answer to the meaning of real life today? So now I already bring you into the real life, the meaning of real life. உங்களை வந்து வேதம் சொல்லுகிற உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டேன். That is not bread. Bread alone cannot make you live, but you live by every word that proceeds from the mouth of God. அப்ப இன்னைக்கு இனி நான் வாழணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? If you want to live after this, what must you concentrate? You concentrate on the words that is going to come from God's mouth. ஆண்டவர் வாயில இருந்து என்ன வார்த்தை வரும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நீங்க காத்திருந்தீங்கன்னா அந்த வார்த்தை அன்னைக்கு உங்களை வாழ வைக்கும். ஆமென். அப்ப அன்னைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பார். அப்ப நீங்க வார்த்தையே வேதத்தை வாசிக்காதவங்களா இருந்தா தேவனுடைய சித்தத்துல வாழாமலே நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. If you do not know the word for that day, the manna for that particular day, we don't read the Bible. God speaks through the Bible. If you don't read the Bible and if you don't receive the daily manna, then you have failed to live a complete life on that day. ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை அன்னைக்கு நீங்க வாழலன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு நாள் காலையில் நீங்க எந்திரிக்கும் போதே வேதத்தை திறந்து ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க வைத்திருக்கிற மன்னா என்ன நீங்க கேட்டு வாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை இந்த நாள்ல பண்ணி நடத்தும். ஓகேயா? Praise the Lord. ஓகே, அடுத்த ஸ்லைட் போறோம். Slide number 7. Why does a real living require the word of God? இப்ப நான் சொன்னேன் உண்மையான ஜீவியத்துக்கு நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. இப்ப நான் கேட்கிறேன் ஏன் உண்மையான ஜீவியத்துக்கு ஆண்டவரோட வார்த்தை முக்கியமா இருக்கு? Why? ஆண்டவரோட வார்த்தையை நீங்க வந்து புரிந்து கொள்ளணும்னா கேள்வி கேட்கணும்னு எப்போது நான் சொல்லுவேன். Why we need the word of God to experience the real living? உண்மையான வாழ்க்கை வாழ எனக்கு ஏன் ஆண்டவரோட வார்த்தை ரொம்ப முக்கியம்? Why it is? ஓகே, 2 ரீசன் இருக்குது இதுக்கு, 2 காரணம் இருக்கு. ஏன் ஆண்டவர் வார்த்தை இல்லாம என்னால வாழ முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, ஒன்னாவது, first, the word of God is God's rules for successful living. எல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சக்சஸா வாழணுமே. நீங்க வெறும் வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க, அவர் வெற்றிகரமான வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. அப்ப இந்த வேர்ட் ஆஃப் காட் என்ன செய்யும்? இந்த தேவனோட வார்த்தையோட நோக்கம் என்னவென்றால் தேவன் வைத்திருக்கிற வெற்றிகரமான அல்லது ஜெய ஜீவியத்தை கொடுக்கக்கூடியதா கர்த்தரோட வார்த்தை. அதனாலதான் ஜெய ஜீவியத்துக்கு கர்த்தரோட வார்த்தை மிக மிக அத்தியாவசியமா இருக்கிறது. Number 1, for what? Word of God is God's rules for successful living. God want you to live successfully on this earth. சும்மா வாழக்கூடாது, வெற்றிகரமா நீங்க வாழணும். அதுக்கு கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு உதவி செய்ய போகுது. It is like the manual given to the new drivers. ஹல்லேலூயா. காடி ஓட்ட போறவங்களுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த காடியை எப்படி வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு டூல்ஸ் எப்படி பயன்படுத்தணும் ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை சக்சஸ்ஃபுல்லா இந்த பூமியில தேவ சித்தத்துல வாழ்றதுக்கு நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் கொடுக்கும், நிறைய கவுன்சில் கொடுக்கும், நிறைய டீச்சிங் கொடுக்கும், நிறைய ஐடியாஸ் கொடுக்கும், நிறைய கிரியேட்டிவிட்டி கொடுக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற வாழ்க்கையை நீங்க வெற்றிகரமா வாழ்றதுக்கு உங்களுக்கு மேனுவல் தான் ஆண்டவரோட வார்த்தை. அதை படிச்சுதான் எப்படி வெற்றிகரமா வாழணும்னு நீங்க கத்துக்கொள்ளணும். To operate a car safely and successfully, you need the manual. ஒரு காரை பத்திரமா நடத்துறதுக்கு அத கரெக்டா அத நீங்க ஓட்டி சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு மேனுவல் வேணும். To live successfully, ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியிலே தேவ சித்தத்தில வெற்றிகரமா வாழ்றதுக்கு we also need a manual. நமக்கு ஒரு புத்தகம் வேணும், நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு புத்தகம். வெற்றிகரமான கிறிஸ்துவ ஜீவியத்தை எப்படி வாழணும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் உங்களுடைய வெற்றிகரமான ஜீவியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணும். ஏன்னு சொன்னா அதான் மேனுவல், டெக்ஸ்ட் புக் நம்மளுக்கு. ரெண்டாவது ரீசன் why you need the word of God. Second, the word of God is the word of life because in its pages we meet Jesus. Hallelujah. ரெண்டாவது காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையில உயிர் இருக்குது, ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, praise the Lord. அதனுடைய பக்கங்கள் இல்ல, அந்த வேத பகுதியில அந்த வேதத்தை நீங்க புரட்டி படிக்கும் பொழுது அந்த ஜீவனா இருக்கிற இயேசுவை அந்த வேதத்துக்குள்ள நீங்க கண்டுபிடிப்பீங்க. You will meet Jesus in the pages of your Bible because the words that's written in your Bible is life and powerful. Hallelujah. அந்த ஜீவனுக்குரியவர் இயேசு. இயேசு எங்க கண்டுபிடிப்பீங்கன்னா வேதத்துக்குள்ளதான் கண்டுபிடிப்பீங்க. அதனாலதான்
கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஆண்டவர் வார்த்தை ரொம்ப முக்கியம். Remember what Jesus said. இயேசு சொன்னதை பாருங்க. I am the way, the truth and the life. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். No one comes to the Father except through me. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் போக முடியாது. அப்ப நம்ம பூமியில இருக்கிறோம், பிதா பரலோகத்துல இருக்கிறார். நம்ம இந்த பூமியில இருந்து பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு பாலமா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது யோவான்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம் சொல்லுது யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியிலே சுற்றி திரிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, praise the Lord. அப்ப Jesus is the way, the word is the way, the word is the truth, the word is the life. அப்ப Jesus is the way, Jesus is the truth, Jesus is the life. இப்ப பூமியில இருக்கிறனா பரலோகத்துக்கு போறது ஆண்டவருடைய திட்டம். என்ன பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறது ஜீசஸ். அந்த ஜீசஸ் எந்த வடிவில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா வேதத்தின் வடிவில, வார்த்தையின் வடிவில கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுதே நித்திய ஜீவனை அடைவதற்கு அந்த வார்த்தையை உங்களை வழிநடத்தி செல்லும். ஜீசஸ் will guide you into eternal life. அப்ப not only successful life, the word of God is very important in our life for our eternal life. ரெண்டு லைஃப், பூமியில சக்சஸா வாழணும், பரலோகத்துல இட்டர்னலி வாழணும். இது ரெண்டுக்குமே கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். In scripture we meet Jesus. நம் வேதத்தை வாசிக்கும் பொழுதே அந்த வார்த்தையாகிய இயேசுவை கண்டுபிடிக்கும். And in meeting Jesus we gain life. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற இயேசுவை நாம் சந்திக்கும் பொழுதுதான் அந்த இயேசுவுக்குள்ளாக இருக்கிற நித்திய ஜீவன் எனக்குள்ளாக வரும். So if you don't read the Bible, if you don't meditate the Bible, you cannot meet Jesus and you cannot gain life. நீங்க வேதத்தை வாசிக்கல, நீங்க வேதத்தை தியானிக்கலனா அந்த வேதத்துக்குள்ள இருக்கிற இயேசுவை சந்திக்க முடியாது. அந்த இயேசுவின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியம். இன்ஃபேக்ட் apart from the word we cannot and do not meet Jesus. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம இயேசுவை சந்திக்கவே முடியாது. You can never come to know Jesus. The word will introduce Jesus to you. கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்தும். இயேசு நம்மை பிதாவின் திட்டத்துக்கு அறிமுகப்படுத்துவார். அந்த பிதாவின் திட்டத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மெனுவலா கொடுப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொண்டு அபியாசப்படுத்த உங்களுக்குள்ள உள்ள பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். So why does real living require the word of God? Number one, to live successfully on this earth and to gain the eternal life in heaven. ரெண்டுக்கும், ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையை வெற்றிகரமா வாழணும், தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, praise the Lord. Okay, how to live out the real life taught by Jesus. Okay, slide number 8. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், உண்மையான வாழ்க்கை அப்பத்துல மாத்திரம் இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி வேறொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பிழைக்க செய்யும். அப்புறம் நம்ம பார்த்தோம் ஏன் ஆண்டவரோட வார்த்தை ரொம்ப முக்கியம்னா, பூமியில வாழ்றதுக்கும் பரலோகத்துக்கு போறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கும் அந்த வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த பூமியில இருக்கும்போது எப்படி இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் வாழ்றது, அதுக்கு நான் என்ன செய்யணும்? What must I do to live according to what Jesus taught me? இயேசு சொன்ன மாதிரி எப்படி நான் வாழ்றது இந்த பூமியில? Okay, I'm going to teach you something. Listen carefully. Do you really believe this, my brothers and sisters? If you do, then you will spend time with the word. இப்ப நான் சொல்லி கொடுத்தத நீங்க நம்புனீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா, அடுத்தது உங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையில அநேக நேரங்களை செலவழிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களோட உண்மையான வாழ்க்கை வார்த்தைக்குள்ளதான் இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, my life is hidden in Christ. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அது புதைந்து கிடக்கிறது, ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் கண்டுபிடிக்கணும், வார்த்தையாகிய இயேசுவை அவருடைய வேத பகுதியில வாசிக்கும் பொழுது எனக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையை அவர் அன்வேல் பண்ணிடுவார். இப்போ உங்க வாழ்க்கை என்ன, எதற்காக ஆண்டவர் படைத்தார், எதற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறார், கர்த்தருடைய உங்க நோக்கம் என்ன, உங்க வாழ்க்கையில எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? There's only one way, there's no shortcut. Read and meditate and research your Bible and you will meet Jesus inside the Bible and Jesus will unveil the plan of God for your life.
உங்க லைஃப்க்கு இருக்கிற திட்டத்தை அந்த வேத பகுதியில் இருக்கிற இயேசு உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். Now, if you don't read the Bible, what will happen to you? You will lose your life. உங்களோட வாழ்க்கையை இழந்து போயிருவீங்க. If we really believe, then we will set aside time each day for the word of God in personal or family devotion. உண்மையிலே தேவன் சொல்லுகிற மாதிரி இந்த பூமியில நீங்க வாழணும்னா நீங்க சீரியஸா ஒரு தீர்மானம் எடுத்து ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்திலோ அல்ல குடும்பமாகவோ தேவனுடைய வார்த்தையை வாசிக்க, தியானிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து அந்த தேவனுடைய வார்த்தையில நேரத்தை நீங்க செலவழிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தது. How much time do we spend on various pursuits during our life, most of us? பிரியமானவர்களே, இந்த பூமியில 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 24 மணி நேரத்தை என்ன காரியத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்மரி கொடுக்க போறேன். Making a living consumes at least 50 hours every week. நான் சொல்றேன், காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏறக்குறைய 50 மணி நேரத்தை நம்ம செலவுபடுத்துறோம். or about 2500 annually. Amen. ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய 2500 மணி நேரத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்க செலவு பண்றீங்க. Each year we sleep nearly 3000 hours. ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய 3000 மணி நேரம் நாம் தூங்குவதற்கு எடுத்துக்கொள்கிறோம். 550 hours per year for eating. சாப்பிடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 550 மணி நேரம் எடுக்குது. 1500 hours per year for watching television per year. ஒரு வருஷத்துல டிவி பார்க்கிறதுக்கு மட்டும் 1500 மணி நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம். Is it too much then to ask that God's people spend time with the word? இவ்வளவு மணி நேரத்தை சொந்த காரியத்துக்கு விரயமாக்குகிற நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுங்க நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருக்குதா? இல்லைன்னா அதிகமா உங்கள்ட்ட ஏதாவது கேட்டுட்டுனா சொல்லுங்க. Am I asking you something too much? ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நேரம் கொடுங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு அது அநியாயமா தெரியுதா? தவறா தெரியுதா? எப்படி நீங்க நினைக்கிறீங்க? Is it fair for us to give the time to read the word of God? How much time then does it take to read the scripture? இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேயா? வேலை செய்யறதுக்கு 2500 அவர். ஓகேயா? தூங்குறதுக்கு 3000 மணி நேரம், சாப்பிடுறதுக்கு 550 மணி நேரம், டிவி பாக்குறதுக்கு 1500 மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறீங்க. ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும் நம்மளுக்கு? உங்களுக்கு ஒரு சம்மரி கொடுக்கிற பாருங்க. At a very moderate rate, the entire Bible can be read in about 70 hours. Hallelujah. முழு வேதாகமத்தையும் ஒன் சிட்டிங்ல 70 மணி நேரத்துல படிச்சிடலாம். அப்படின்னா 3 நாள்ல படிச்சிடலாங்க. எத்தனை பேரு முழு வேதாகமத்தை இன்னைக்கு வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கிறீங்க? வேதாகமத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறீங்க? God is speaking to you. God is speaking to us. ஆவியானவர் நம்ம கூட பேசுறாரு. மற்ற காரியத்துக்கு ஆயிரக்கணக்குல நீ நேரத்தை கொடுத்திய, என் வேதத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுத்த? 70 மணி நேரத்துல முழு வேதாகமத்தையும் படிச்சு முடிக்க முடியுமா? 52 hours for the Old Testament. 52 மணி நேரம் எடுத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை முடிச்சிடலாம். 18 hours for the New Testament. புதிய ஏற்பாட்டை முடிக்கிறதுக்கு 18 மணி நேரம் போதும். If we really believe that man does not live on bread alone, but on every word that comes from the mouth of God. நீங்க உண்மையிலே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்க நம்புறீங்கன்னா, அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றத நீங்க ஆணித்தரமா நீங்க நம்புனீங்கன்னா, then we will try to be at worship every Sunday. அதனுடைய அடையாளம் என்ன? நான் அப்பத்தினால மாத்திரம் வாழல, ஆண்டவரோட வார்த்தை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்து அது என்னை வாழ வைக்கிற இடம் நீங்க நம்புனீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய சபையில ஆராதனை நடத்தும் பொழுது அந்த ஆராதனையில நீங்க நிப்பீங்க. ஏன் தெரியுங்களா? அந்த ஆராதனை முற்றிலுமாக இயேசுவை பற்றிய வார்த்தைகள். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். For it is in our worship services that we can hear the word proclaimed. நாம் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் இயேசுவை குறித்து. இயேசுவே அந்த வார்த்தையை நாம் பாடும் பொழுது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் பொழுது நாம் பேசுகிற பாடுகிற அந்த வார்த்தையாகிய இயேசு அந்த நாளிலே நம்மை வாழ வைக்க முடியும். The worship can make you live because there is word of God inside them. If we really believe that man does not live on bread alone, but on every word that comes from the mouth of God, then we will become part of a group that studies God's word. நீங்க உண்மையிலேயே மனுஷ அப்பத்தினால மாத்திரம் வாழல,
கர்த்தருடைய வார்த்தையினால வாழ்றான்றதை நீங்க ஆணித்தரமா நம்பினீங்கன்னா, நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரம்னால மட்டும் நீங்க வாழ போறது இல்ல. எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த குரூப்ல 15 பேர் இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு நான் லிங்க் அனுப்புனேன். A lot of people I sent, but only 15 people took the initiative to come and spend your time to study the word of God. அப்ப இன்னைக்கு நீங்க படிக்கிற வார்த்தை என்ன செய்ய தெரியுமா? உங்களை பூமியில சக்சஸ்ஃபுல்லா வாழ வைக்கும், உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தையாக மாறி. You live naturally and spiritually on this earth. அப்ப எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நம்ம இருப்போம். ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட்ஸ்க்கு போவோம். எப்படி ஆண்டவரோட வார்த்தையின் பிரகாரம் வாழ்றது? கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரோட வார்த்தை போதிக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? In the life of God's people, the word is central. உங்களுடைய வாழ்க்கையோடைய மையம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். Your life must be controlled. Your life must be centered. Your life must be guided by the word of God. உங்களுடைய ஞானத்தினாலோ, உங்க படிப்பினாலோ, உங்க அறிவினாலோ, உங்க அனுபவத்தினால் உங்கள் வாழ்க்கை நடத்தப்படாதபடி உங்களை வாழ வைக்கிற வார்த்தை உங்களை நடத்தணும். அதுதான் உங்களுக்கு சென்டரா இருக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை இந்த தீர்மானத்துக்கு எப்படிப்பட்ட சொல்யூஷன் கொடுக்கும், வார்த்தையில போய் தீர்மானத்துக்கு நீங்க சொல்யூஷன் தேடணும். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வார்த்தையில தேடணும். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் வார்த்தைக்கு ஓடணும் அந்த ஆன்சருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நம்மளுக்குள்ள வந்துடணும். In the education of our children, the word ought to be central. இன்னைக்கு நம்மளோட பிள்ளைங்க படிக்கணும், சாதிக்கணும், இந்த டிகிரி வாங்கணும், அந்த டிகிரி வாங்கணும் நீங்க பேசுறீங்களே, உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையின் மையப்பொருள் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். கர்த்தரோட வார்த்தை உன் பிள்ளை என்ன படிக்கணும், எதை சாதிக்கணும்னு கத்து கொடுக்கணும். நீங்க கத்து கொடுக்காதீங்க. Teach your children the word of God. Teach your children how to run back to the word of God for the problems of their life. உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனைகளுக்கு பதில் தேடுகிற இடமாக தேவனுடைய வேதாகமத்தை நீங்கள் காண்பித்து கொடுக்க வேண்டும். They should not depend on their own. They should not depend on their parents, or they should not depend on their friends' counseling. Teach your children to depend on the word of God to run their life. உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில வேத மைய பகுதியா இருக்கிறது நீங்க உறுதிப்படுத்துங்க. Our lifestyle, நம்முடைய வாழ்க்கை முறை, our priorities, நம்முடைய முக்கியத்துவம், our outlook, வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை, all to reflect the centrality of the word. நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய முக்கியத்துவம், நம்முடைய எல்லா காரியமுமே கர்த்தருடைய வார்த்தையினால் வழிநடத்தப்படுகிறதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். அப்பதான் ஜீசஸ் சொன்ன இந்த வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும், இல்லாட்டி முடியாது. சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தை, அவங்க அக்ரி பண்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஓகே சொல்லுவாங்க. சில வார்த்தை அவங்களுடைய எண்ணங்களுக்கும் ஆண்டோட வார்த்தைக்கும் நேர்மாறா இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. முடியாது. உங்களால பிடிக்கலனாலும் ஆண்டவர் சொல்றதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் இயேசு சொல்ற வாழ்க்கை வாழ முடியும். Because Jesus knew the word we read in our Bible will empower us to fight off Satan's temptations and attacks. ஏன் இயேசு அவருடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்க சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியும். பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்குது. You receive power when you read and meditate the word of God. When the devil come and tempt you, you will be able to withstand him. பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை பெற்றுக்கொள்ளதான் ஆண்டவர் உங்களை வார்த்தையை வாசிக்க சொல்றாரு, மெடிடேட் பண்ண சொல்றாரு. You can win over the devil. You don't need to lose. I said before that Satan offers us one view of real life and Jesus offers us another. நான் முதல்ல சொல்லிட்டேன், வாழ்க்கைக்கு அர்த்தம் ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பிசாசு, இன்னொன்னு தேவன். அவனும் வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்றான், ஆண்டவரும் அர்த்தம் சொல்றாரு. Satan tempts us and lures us so that we see real life and real living apart from the word of God. பிசாசு எப்படி உண்மையான வாழ்க்கையை பார்க்க வைக்கிறானா, கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்க வைக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ சொல்றான் அவன் நம்மள. Amen. Did you notice what Jesus said with all three temptations of Satan? இயேசு கிறிஸ்து மூன்று விதமாக பிசாசினால் சோதிக்கப்படுறார். அந்த மூணு சோதனை இயேசு எப்படி ஜெயிச்சாரு உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு 4:4. And every time Satan opened his mouth, Jesus quoted scripture. You listen carefully. God is speaking to you. Every time the devil brings something against you, you can only win over the devil by quoting the scriptures. ஆண்டவரோட வார்த்தையினால மாத்திரம்தான் பிசாசை உங்களால ஜெயிக்க முடியும். There is no shortcut.
because Jesus himself needed the word to overcome the devil. இயேசுவுக்கே வார்த்தை தேவைப்பட்டது பிசாசை ஜெயிக்கிறதுக்கு. அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எவ்வளவாக தேவனோட வார்த்தை தேவைப்படுது, எவ்வளவாக உங்களோட வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோட வார்த்தையை பயன்படுத்துறீங்க பிசாசை ஜெயிக்கிறதுக்கு, அல்லது வார்த்தை தெரியாததுனால பிசாசோட சோதனையில நீங்க தோத்து போய் செயலிலிருந்து ஒரு ஃபெயிலியரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? பிகாஸ் யூ டு நாட் கோட் த ஸ்கிரிப்சர்ஸ். ஜீசஸ் பாருங்க, அவன் 3 தடவை அவரை சோதிப்பான். ஒன்னாவது கல்ல அப்பமா சாப்பிடுன்னு சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்றார், மேன் ஷல் நாட் லிவ் பை பிரெட் அலோன். அதுக்கு பதில் வேதத்துல இருக்குது, மனுஷன் அப்பத்தினாலே, நீ சொல்ற மாதிரி அப்பத்தினால பிழைக்க மாட்டான். 2வது, do not put the Lord your God to the test. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக பதில் சொல்லுவார். 3வது, worship the Lord your God and serve him only. உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த 3 வார்த்தையுமே பழைய ஏற்பாட்டுல இருக்குது. இததான் ஜீசஸ் எடுத்து பிசாசுக்கு கோட் பண்ணாரு. அதை சொல்லிரோனா விட்டுட்டு ஓடிட்டான். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு புதிய ஏற்பாட்டுல, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவானுங்க. இன்னைக்கு எல்லாரும் பாதி வசனத்தை தான் கோட் பண்றாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஓடிப்பான், ஓட மாட்டாங்க, அவன் நிப்பான், அவன் ஓடவே மாட்டான். அதோட ரகசியம் எங்க இருக்குன்னா அந்த வார்த்தையில கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுலதான் இருக்குது. இஃப் யூ டோன்ட் ஒபே காட், the devil will never flee. ஓட மாட்டான். where you get the power to go against the devil is by obeying and doing what the Bible tells you. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க செய்யும் பொழுதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிக்க முடியும். ஆண்டவர் வார்த்தையை தெரிஞ்சா கூட எதிர்த்து நிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தாதான் எதிர்த்து நிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு சோதனைகள் கொண்டு வரும்போது நீங்க எப்படி அவனை எதிர்த்து நிக்கிறீங்க? என்னத்தை யூஸ் பண்றீங்க? கத்தி சண்டை போடுறீங்களா? பாராங் சண்டை போடுறீங்களா? வாய் சண்டை போடுறீங்களா? உங்களோட புத்தியை யூஸ் பண்றீங்களா? ஒண்ணு வேலை செய்யாதுங்க. ஏன்னா இது ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் லைஃப்ல ஜெயிச்சு வெளியில வந்துடலாம். இன்னையில இருந்து தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Every time Satan tempted him, Jesus responded to him with the scripture. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறை பிசாசு சோதிக்கும் போது வார்த்தையை தான் அவனுக்கு பதிலாக கொடுத்திருக்கிறார். And guess what happened? இயேசு அவருடைய வார்த்தையை கோட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? Satan left ன்னு போட்டிருக்கு. பிசாசு இயேசுவை விட்டு போனான். உங்க வாழ்க்கையில தொந்தரவு செய்கிற பிசாசு உங்களை விட்டு போகணும்னா கர்த்தருடைய வார்த்தையில தேறி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில வல்லவர்களாய் இருக்க வேண்டும். You must be mighty in God's word. Only then the devil will flee from you. If not, the devil will not live. ஏன் உங்க வாழ்க்கையில நீங்க தோத்து போறீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில சோர்ந்து போறீங்க? ஏன்னு சொன்னா வார்த்தை இல்ல, வார்த்தையின்படி வாழல, வார்த்தையை நீங்க பயன்படுத்தல. அதனால அவன் ஜெயிச்சுட்டு போறான். இன்னையில இருந்து அவன் தோத்து போகணும், நீங்க ஜெயிக்கணும். ஒரு தீர்மானம் எடுங்க. Like Jesus, you don't have to fall for Satan's temptation. இந்த இடத்துல ஜீசஸ் ஒரு மனுஷனா உண்மையிலே பசியா இருந்தாருங்க. அவர் நினைச்சிருந்தா அந்த கல்ல அப்பமா ஆக்கி சாப்பிட்டுட்டு அவருடைய சரீர பசிய முதல்ல அவரு தேற்றி கொண்டிருக்கலாம். ஆனா அவருக்கு ஆவிக்குரிய பசி இருந்துச்சு. தேவனுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு உணவுன்னு அவர் சொல்லி இருக்கிறார். Doing the will of the Father is my food. He chose the right food. இன்னைக்கு நீங்க என்ன ஃபுட் சூஸ் பண்ணி இருக்கிறீங்க? உங்க வயிற்றுக்கு வேண்டிய சாப்பாடை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கைக்கு வேண்டிய சாப்பாடை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து அவர் தோத்து போகாம இருக்கிறதுக்கு பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் சொல்யூஷன். கர்த்தருடைய வார்த்தையினால் தான் இவனை ஜெயிக்க முடியும் தெரிந்து தன்னுடைய சரீர பசியை அடக்கி வச்சுட்டு ஆவிக்குரிய யுத்தத்தில் அவர் ஈடுபட்டாரு, ஜெயிச்சார். அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கலாம். Like Jesus respond to Satan with scripture. இன்னையில இருந்து இனி பிசாசு உங்ககிட்ட ஓதும் போது கர்த்தருடைய வார்த்தையை அவங்ககிட்ட பேசுங்க. Spend time with the word. ஆண்டவரோட வார்த்தையில நேரத்தை எடுத்து செலவழிங்க. And the Satan will live. நீங்க நல்லா கர்த்தரோட வார்த்தையில கட்டப்பட்ட மனுஷியா இருந்தீங்கன்னா அவன் கிட்ட வரமாட்டான். ஏன்னா அவன் ஆண்டவர் வார்த்தையை கேட்டான்னு நடுங்குவான்னு பைபிள் சொல்லி இருக்குது. Spend time with the word and you can easier stand up to him. நீங்க கேட்ட தேவனோட வார்த்தையில உங்களை கட்டி கொள்ளுகிற மனுஷியா மாறும் பொழுது அவன் வருவான். வருது அவனோட வேலை. ஆனா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க சரக்குள்ள ஆளா இல்லையான்னு அவனுக்கு தெரியுங்க. உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியுங்க. நீங்க கர்த்தரை நேசிக்கிறீங்களா இல்லையான்னு அவனுக்கு தெரியுங்க. உங்ககிட்ட ஹியூமிலிட்டி இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியும். நீங்க கர்த்தரை எல்லாமே அவனுக்கு தெரியும். நமக்கு தான் நம்மளை பத்தி தெரியாது.
அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளோட பலவீனத்தெல்லாம் வந்து நம்மள அடிப்பான். ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்பட்டு உங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா பிசாசு வருவான், வரட்டும், அவனை எதிர்நோக்கக்கூடிய, அவனை ஜெயிக்கக்கூடிய சக்தியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ இந்த காரியம் தான் எப்படி தேவன் சொல்லுகிற ஜெய ஜீவியத்தை நம்ம வாழ்றது. ஜீசஸ் நம்மளுக்கு கத்து கொடுத்த வாழ்க்கையை எப்படி நம்ம வாழணும், பிராக்டிக்கலி எப்படி இந்த பூமியில வாழணும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது மாதிரி நீங்க தேவனுடைய வார்த்தையை அதிகமா வாசிங்க. உங்களுடைய உலக பிரகாரமான காரியத்துல நீங்க விரயமாக்குகிற அந்த அவசை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய டைம் கொடுங்க. கர்த்தரை நல்லா ஆராதிங்க. நல்லா எங்க கர்த்தருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கத்து கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல போய் கத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களோட வாழ்க்கைக்கு மையமா கொண்டு வாங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு மையமா கொண்டு வாங்க, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மையமா கொண்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை முழுமையா கர்த்தருடைய வார்த்தையினால ஆளுகை செய்யப்பட நீங்க இடம் கொடுங்க. நீங்க அப்படி செய்யும் பொழுது நீங்க பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஜனங்களாய் மாற முடியும். இது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஸ்லைட் நம்பர் 7, கன்க்ளூஷன். கடைசியாக, ஓகே, my brothers and sisters, to live, to really live, to live forever, none of us can look to break alone. இன்னைக்கு நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் வித் ஜீசஸ் மூலமா மத்தேயு 4:4 இருந்து நம்ம கற்றுக்கொண்ட விலையேற பெற்ற பாடம் என்னவென்றால், நம்ம எல்லாம் நினைச்சோம் இந்த பூமியில நம்ம வாழ்றதுனால நான் உழைச்சி சம்பாதிச்சு நான் சாப்பிட்டு சட்டை போட்டு ஒரு வீட்டுல வாழ்ந்தா அதுதான் வாழ்க்கைன்னு அந்த நம்பிக்கையை கர்த்தருடைய வார்த்தை இன்று உடைக்கிறது. அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வேதம் நமக்கு போதிக்கிறது. அந்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்றால், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதன்படி வாழும் பொழுது நம்ம இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் வாழ முடியும். இந்த பூமியிலையும் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நாம் வாழ்ந்திருப்போம், சுகித்திருப்போம். All of us must learn that we don't have life just because we have something to put in our mouths. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வாயில ஏதாவது போட்டு சாப்பிட்டு வயிற்றுக்கு போனாதான் இந்த சரீரம் வாழும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். Man does not live on bread alone but on every word that comes from the mouth of God. வாய்க்குள்ள என்ன போகுது அதனால நீங்க வாழ கிடையாது. இது ஒரு சத்தியம். You do not live by something that goes inside your mouth. The Bible is telling something else. You live by something that goes out from God's mouth. ஆண்டவர் வாயில இருந்து வெளியில போற வார்த்தையினாலதான் நான் வாழ்றேன்னு தவிர என் வாய்க்குள்ள போற சாப்பாடுனால நான் வாழ கிடையாது. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கீங்க. The food that we are going to consume is not internal, it's external. It has to come from God. That is going to make us live. I ask you, what this coming year will be like for you? அதனால பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்க கேட்டீங்க. இத்தனை வருஷம் நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். இனி வரப்போகிற நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் நீங்க எவ்விதமாய் வாழ போறீங்க? Will you try to live on bread alone? இது வரைக்கும் அப்பத்தை மட்டும் சார்ந்து வாழ்ந்த நீங்க இனியும் அப்பத்தில மட்டும் சார்ந்து வாழ போறீங்களா? Or will you also live on what comes from the mouth of God? அல்லது நம்மை நித்தியமாக வாழ வைக்க போகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரப்போகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்க வாழ போறீங்க. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அப்ப ஒவ்வொரு காலையிலும் எந்திரிச்சு அந்த நாள்ல என்ன வாழ வைக்க போறது எது? ஆண்டவரோட வாயிலிருந்து வரப்போற வார்த்தை. வெளியில இருந்து உள்ளுக்கு வரப்போகுது. அந்த வார்த்தை எங்க இருக்குது? வேதத்துல இருக்குது. அப்ப அந்த மேனுவலை எடுத்து நீங்க படிக்கும் பொழுது அந்த வார்த்தையாகிய இயேசு உங்ககிட்ட பேசுவார். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். பூமியிலையும் வாழ வைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழ வைக்கும். You can live natural and spiritual life through the word of God that proceed from the mouth of God. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.